வணக்கம். ஒரு ஊர்ல ஒரு மரமும் ஒரு விலங்குகளும் வாழ்ந்து வந்தாங்களாம். அடுத்தது அன்னைக்கு பார்த்தா சண்டை வந்துச்சான். யார் ஒருத்தனா வாடாங்க சண்டை வந்துச்சான். அன்னைக்குள்ளே மரம் சொன்னாங்களா, நாங்க வந்து நிறைய பாதுகாப்பா இருக்குன்னு சொன்னாங்களாம். அதே காரணங்கள் சொன்னாங்களா, நீங்கள் பார்த்தா ஒரு வேட்டைக்காரன் வேட்டை ஆடுவாங்க. அடுத்தது அங்க அவங்க பாதி மட்டும்தான் இருந்தாங்கன்னா எல்லாரும் இருக்க வேணும் காட்டுக்கு போயா சொன்னாங்க. சொன்னக்குள்ளே அவங்களுக்கு போனக்குள்ளே அவங்களே பார்த்தா பாதி மட்டும் காணும். அவங்க பாதி மனம் இருந்துச்சான். அவங்ககிட்ட போய் கேட்டாங்களா, அவங்க தெரிஞ்சவங்க பாதி மட்டும் காணும்னு கேட்டாங்க. கேட்கும்போது சொன்னாங்க, உங்களை வாங்கிச்சுங்க விலங்குகள் இல்லாமல் அவங்க மரத்தை வெட்டி போட்டாங்க சொன்னாங்க. இது வந்து சொல்லி அவங்க சொன்னாங்கன்னா, நம்ம வந்து ஒற்றுமையாக இருந்து பூமியை பாதுகாப்போம். உங்களுக்கு எங்களுக்கும் பிரிஞ்சிருவோம்னு சொல்லிச்சான். அப்புறமா மரம் என்ன சொல்லிச்சு, போயிட்டே சொல்லிச்சான். அப்புறமா வாழை பண்ணத்துக்கு போயிட்டாங்களா, சிங்க புள்ளி இதெல்லாம் போயிட்டாங்களா. அப்பா பார்த்தா வேட்டைக்காரன் அவன் மரத்துல சிங்கம்லாம் பிடிக்க வந்தாங்களா. பாதி பாதி வட்டுக்கும் சிங்கங்களாம் அந்த வேட்டைக்காரிகிட்ட போச்சாங்க. பார்த்தா பாதி மரங்களை வெட்டுறவங்களாம் மரங்களை வெட்டிட்டு போயிட்டானா. அவங்க மரங்கிட்ட என்ன சொல்லிச்சு, சிங்கம் என்ன சொல்லிச்சு, நாங்கள் இல்லாத தரலாங்க, நாங்கள் உங்களை நாங்கள் பார்க்கல, சாரி சொல்லிட்டேன், நீங்கள் இல்லாத நாங்களெல்லாம் நாங்கள் உங்களை பிரிஞ்சுட்டு போயிட்டோன்னு சொல்லிச்சான். நம்ம ஒற்றுமையா இருக்கணும், காட்டை பாதுகாப்போம், பூமியை பாதுகாப்போம் சொல்லிட்டு ஒற்றுமையா வாழ்த்துவோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு அழகான பெரிய காட்டுல விலங்குகளும் மரங்களே இருந்தாங்க. விலங்குகள் சொல்லிச்சு, நாங்க இருக்கிறதுனாலதான் நீங்க இருக்குன்னு சொல்லிச்சு. மரங்கள் சொல்லிச்சு, நாங்க இருக்கிறதுனாலதான் நீங்க இருக்குன்னு சொல்லிச்சு. அப்பா ரெண்டு பேருக்கு சண்டை வந்துச்சு. ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிஞ்சிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா போயிட்டாங்க. அப்ப வேட்டைக்காரங்களும் விலங்குகளை வேட்டையாடினாங்க. மனிதர்கள் மரங்களை வெட்டி கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் விலங்குகள் சொல்லிச்சு, சாரி மரங்களே சாரி. மரங்கள் சொல்லிச்சு, சாரி. ரெண்டு பேருமே ஒற்றுமையா ஆயிட்டாங்க. இதே மாதிரி நாமளும் பூமியை காப்பாற்றோம்.